இந்த ஏழைக்கெல்லாம் ஹஜ் செய்ய முடியுமா அப்படின்ற அந்த ஒரு விரக்தி, வெக்ஸ் உடைத்தெறிவான். ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த விரக்தியை உடைத்தெறிவான். இந்த காரியத்தை நீங்க பண்ணீங்கன்னா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சின்ன செய்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உள்ளத்தை தொட்டு அபரிதமான முறையில் நன்மைகளை அந்த அடியானுக்கு அள்ளி வழங்குகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அபரிதமான நன்மை என்று சொன்னால் பிரமிக்க வைக்கக்கூடிய நன்மைகள், சாதாரணப்பட்டதல்ல. ஒவ்வொரு மூமினுமே தன்னுடைய வாழ்க்கையில் இறையில்லமாம் காபத்துல்லாவை கண்ணார கண்டு ஹஜ்ஜு அல்லது உம்ராவை செய்துவிட வேண்டும் அப்படின்றது தான் மோட்டிவாக இருக்கும். ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இறையச்சம் உள்ளவன்ட்ட நீங்கள் கேளுங்க, உன்னுடைய ஆசை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இறையச்சம் உள்ளவன் வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கணும் அப்படின்றத விட அவன் அதிகமாக என்னதை சொல்லுவான்னா, ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும்னு சொல்லுவான். உண்மையிலேயே இரத்த நாளங்களில் ஈமானிய உணர்வுகள் மேலோங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ஹஜ்ஜு உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஒரு அவாதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்குள்ள லட்சியமாக இருக்கும் சகோதரர்களே. அந்த லட்சியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமினுக்கு சில காரியங்களின் மூலமாக அந்த சவாபுகளை வரமாக தந்து விடுகிறார். என்னென்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 3 விதமான காரியங்களை உங்களுக்கு நான் இப்போதைக்கு சொல்கிறேன். ஒன்று, வீட்டில் ஒது செய்து கொண்டு பள்ளிக்கு வருவது. வீட்டில் ஒது செய்து கொண்டு நீங்கள் பள்ளிக்கு வந்தீங்கன்னு சொன்னால், பள்ளியில் ஒது செய்கிறதல்ல, வீட்டில் ஒது செய்து கொண்டு பள்ளிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய கருணையினால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் அவனுக்கு நசீபாக்குகிறான் என்று சொல்லப்படுகிறது. பெண்கள் வீட்டில் ஒது செஞ்சுட்டு பள்ளிக்கு போக முடியாதுங்களே அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்தந்த நேரத்தில் ஆரம்ப வக்திலேயே நீங்கள் ஒது செய்துட்டு நீங்கள் தொழுகைக்கு உள்ளே போனீங்கன்னா இந்த பாக்கியத்தை தந்துடும். அதாவது உத்வேகம் இருக்கணும், ஒரு 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 சீக்கிரமாக தொழுகணும் அப்படின்ற உத்வேகம். சும்மா அந்த கல்யாண வீடுகளில் போகிற நேரத்தில் அந்த நேரத்தில் எனக்கு லொஹர் கிடையாது, அசர் கிடையாது அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் வக்து வந்துட்ட தீயாக இருக்கணும் பொம்பளைங்க. வக்து வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, உடனடியாக தொழுகையை நிவர்த்தி செய்வதில் நீங்கள் மும்முரமாக இருந்தீங்கன்னா இந்த மும்முரத்திற்கு இந்த உத்வேகத்திற்கு அல்லாவை வணங்க வேண்டும் என்ற அந்த ஒரு முனைப்பு தன்மைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு இந்த ஹஜ்ஜு உம்ராவுடைய பரிசை ஆம்பளைக்கு கொடுக்குற மாதிரி பொம்பளையான உங்களுக்கும் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு எதிர்பார்ப்போடு இருந்து சூரிய உதயம் ஆன பிறகு இஷ்ராக் அல்லது லோஹா 2 ரக்காத், இஷ்ராக்கோ அல்லது லோஹாவோ 2 ரக்காத் ஒருத்தர் தொழுதாரையானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜு செய்த சவாபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். இன்னும் ஒன்று ஆசை நெஞ்சம் முழுக்க இருக்கிறது, என்னுடைய ரப்பின் காபாவை பார்க்க வேண்டுமே, அந்த காபத்து ஷரீஃபினுடைய அந்த அழகிய எழில் தோற்றத்தை பார்த்து கைகளில் ஏந்தி அந்த காபாவின் இறைவனிடத்தில் என் உள்ளத்தில் கிடக்கக்கூடிய வேதனைகளையெல்லாம் கொட்ட வேண்டுமே அப்படின்ற ஆதங்கம் இருக்கும். அப்படியே அந்த ஆசையோடு வீட்டை பார்க்குறாரு, வீட்டில் மழை பெஞ்சா ஒழுகுது. அந்த ஆசையோட வீட்டை பார்க்குறாரு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோன்ற அந்த குடும்பத்தாருடைய ஏக்க பார்வை. அந்த ஆசையோட வீட்டை பார்க்குறாரு, வீட்டில் பாத்திரம் பண்டங்கள் ஒரு 4 பாத்திரம் பண்டங்களும், வீட்டில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ஒரு ஓட்ட ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நெஞ்சம் முழுக்க ஹஜ்ஜு செய்ய வேண்டுமே என்ற ஆசை. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஹஜ்ஜு செய்ய முடியுமா, இந்த ஏழைக்கெல்லாம் ஹஜ்ஜு செய்ய முடியுமா அப்படின்ற அந்த ஒரு விரக்தி, வெக்ஸ் உடைத்தெறிவான். ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த விரக்தியை உடைத்தெறிவான். இந்த காரியத்தை நீங்க பண்ணீங்கன்னா அந்த செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் பெருமகனார், அவரோடு ஹஜ்ஜு செய்த நபர்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர், அந்த நபருடைய தொழில் என்ன தெரியுமா?
நம்ம பீச்சுகளில் குழந்தைகள் சுட்டு விளையாடுறதுக்காக பலூன் அப்படி இப்படி கட்டி வச்சு பலூனை குறிப்பாத்து சுடணுன்ற மாதிரி துப்பாக்கி கொடுத்து அந்த பலூனை ஊதி 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 மாட்டியிருப்பாங்களே, இந்த பலூன் வியாபாரி தான் அவர். அதில் கிடைக்கக்கூடிய 10 ரூபாய் 5 ரூபாவை சம்பாத்தியமாக பெறக்கூடிய இந்த வியாபாரிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை எப்படி கொடுத்தான்னு தெரியல, எப்படி அந்த பாக்கியத்தை கொடுத்தான்னு தெரியல. ஹஸ்ரத், நான் யார் ஹஸ்ரத்? நான் யாரு? ஒரு சாதாரண பலூன் வியாபாரி, பிளாட்பாரத்தில் பிச்சைக்காரனை போல இருந்த என்னை இன்றைக்கு ஒரு ஹாஜியாக என் ரப்பு என்னை ஆக்கியிருக்கிறான். பலூனை ஊதக்கூடிய நேரத்திலேயே என் உயிர், ஏன்னா பலூன் ஊதுறது அப்படின்றது உயிரை கொடுக்குற மாதிரி தான். அவர் ஹஜ்ஜுக்கு போனது 2007, அவர் ஹஜ்ஜுக்கு போனது 2007. அந்த நேரத்துலலாம் ஒரு பெரிய டெக்னாலஜிலாம் இல்லை. வாயை வச்சு ஊதி 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 அல்லாஹுடைய பெரிய கருணையினால அந்த பலூனை விற்று வியாபாரம் செய்து அல்லாஹுடைய பெரும் பாக்கியத்தை அவங்களுடைய சொந்த பந்தங்களில் ஒரு முக்கியஸ்தர் பெரிய அளவுக்கு உதவி செய்து அவர் ஹஜ்ஜுக்கு அனுப்புனதாக அவர் சொல்றார். அப்போ அந்த பலூனை ஊதும் போதே யாரப்பே எனக்கு அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாண்டுதான் நான் நினைச்சு இந்த ஆயுள் ஊதி ஊதி இந்த பலூனோட முடிஞ்சிடாம எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை காபத்து ஷரீஃபை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்துருன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல நான் அடிக்கடி கேட்பேன் ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவருக்கே அந்த பாக்கியத்தை தரும்போது உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரமாட்டானா? தினசரி படுக்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து யுஹீ வ யுமீத்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 10 விடுத்தோம். இந்த 10 விடுத்த நாம் ஓதும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ் செய்த சவாபையும் தருகிறான். ஹஜ்ஜி இல்லைன்னு சொன்னா ஹஜ் செய்த சவாபையும் தருகிறான். உலகத்தின் வாழ்க்கை முடிவதற்குள்ளாகவே அவருக்கு ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அளித்து விடுகிறான். இன்ஷா அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அளித்து விடுகிறான். மனம் தளராமல் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவான். அந்த எழில் கொஞ்சம் காபாவை காண்கின்ற பாக்கியத்தை தருவான். எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய மதீனா முனவ்வராவில் அவர்களை தரிசிக்கின்ற பாக்கியத்தை தருவான். ரவுதத்துல் ஜன்னாவிலே தொழுகின்ற பாக்கியத்தை தருவான். சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடக்கூடிய சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடக்கூடிய அந்த பெரும்பாக்கியத்தை தருவான். அமிர்த நீரான மிகச்சிறந்த நீரான அந்த ஜம்சம் தண்ணீரை வயிறு நிரம்ப குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். மனம் தளராமல் ஓதுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஹாஜிகளாக உருமாற்றுவானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த காணொளி உங்களை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக ஹஜ்ஜுக்காக துஆ செய்யுங்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக.